அதே சமயம் அந்த இடத்தில் 12 வயதுடைய ஒரு சிறுமி உடையாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். அவள் வெறும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் அவளுடைய நெஞ்சத்தில் இருந்தது ஒரு தீவிரமான தேசப்பற்று மற்றும் அப்போதைய பெண்கள் போலவே வேலு நாச்சியாரை பற்றிய ஆழ்ந்த மரியாதையும் இருந்தது. சிறிது நேரத்திலேயே குதிரைகளின் சத்தமும் வீரர்களின் காலடி சத்தமும் உத்தரவுகளின் குரல்களும் காடு முழுவதும் எதிரொலித்தன. பிரிட்டிஷ் படைகள் அந்த வழியாக விரைந்து வந்தன. அப்போது படைத்தளபதி அங்கு இருந்த ஆடு மேய்த்த அந்த பெண்ணை பார்த்து கோபத்துடன், "ஏய் குழந்தை, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" என்று கேட்டார். அதற்கு உடையாள் பரபரப்பின்றி, "நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா" என்று கூறுகிறாள். படைத்தளபதியோ கடுமையான குரலில், "இங்கே வேலு நாச்சியார் வந்திருக்கிறார். நீ பார்த்தாயா அவரை? எந்த பக்கம் போனார்கள்?" என்று கேட்டார். அதற்கு உடையாள் பயப்படாமல் திடமுடிவுடன், "ஆமாம், நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் எந்த பக்கம் சென்றார் என்பதை சொல்ல முடியாது" என்று கூறுகிறாள். அதை கேட்டவுடன் திடீரென படைத்தளபதியின் முகம் வெறுப்பால் சூடெடுக்க ஆரம்பிக்கிறது.